இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். இங்கே தேவன் சவுல்கிட்ட அமலேக்கியரையும் அவங்களோட தேசத்தையும் அழிக்க சொல்கிறாரு. அதன்படியே அங்கே இருந்த மக்களையும் கொன்று போட்டு அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாயையும் அவங்களோட ஆடு மாடுகளையும் கொண்டு போட்டான் சவுல். ஆனால் இந்த ஆடு மாடுகளில் கொளுத்த மிருகத்தை தேவனுக்கு சவுல் பலியிட்டான். ஆனால் தேவன் எல்லாத்தையும் அழிக்க தான் சொன்னார். இவன் ஆடு மாடுகளை பலி கொடுத்ததுனால சவுல் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறான். இதை கேள்விப்பட்டு சாமுவேல் சவுல்கிட்ட ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டபோது சவுல், மக்கள் இப்படி செய்ய சொன்னாங்க, அதனால இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொல்கிறான். அப்போது சவுலுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு நல்லாவே தெரிந்த போதிலும் மக்களை சம்பாதிக்கணும்னு தேவன் பேச்சை மீறி இப்படி பலி கொடுத்தான். அப்போ பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்ம தேவனை அவமதிக்கும் போதும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாகிறோம். எந்த ராஜ்யத்தை சம்பாதிக்கணும்னு இப்படி செஞ்சானோ அந்த ராஜ்யத்தை தேவன் சவுல்கிட்ட இருந்து பிடுங்கி தாவீதுக்கு கொடுத்தாரு. அப்போது நமக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம செய்கிற செயல் தேவனுக்கு சரியானதாக இருக்குமான்னு யோசித்து பார்த்து செயல்படணும். ஆமேன்.